श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्रीमद् भगवद गीता 14வது அத்தியாயம் கடந்த வாரம் நம்ம படித்து முடிச்சிருக்கோம். அதுக்கு இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாட்டி சாராம்சத்தினை பார்க்க போகிறோம். பகவத்கீதா என்பது மோக்ஷ சாஸ்திரம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இது கேட்டவங்களுக்கு மோட்சம் அடையலாம் அப்படின உத்தேசத்தோடு இந்த மோட்ச சாஸ்திரமான பகவத்கீதனை அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணார். அது நம்ம கேட்குறோம், நமக்கு பிரயோஜனப்படுறது. மோட்சம்னா என்ன அப்படின்னா அபூர்ணத்துவத்திலிருந்து விடுதலை. அபூர்ணத்துவம்னா லிமிட்டேஷன்ஸ். அபூர்ணத்துவம்னால அபூர்ணம்னா லிமிட்டேஷன் எல்லாத்திலும் இருக்கு. எல்லாத்திலும்னா நம்முடைய சரீரத்திலோ அபூர்ணத்துவம் இருக்கு, மனசிலோ அபூர்ணத்துவம் இருக்கு, நமக்கு சுற்றி இருக்கிற உலகத்திலோ அபூர்ணத்துவம் இருக்கு. குறை இருந்துகிட்டே இருக்கு. அதனால் இப்படிப்பட்ட லிமிட்டேஷன்ஸ், கிராஸ், சட்டில் அண்ட் சோஷியல் சுற்றி, அப்புறம் இமோஷ்னல், அப்புறம் நமக்கு இருக்கிற பொசஷன்ஸ், ரிலேஷன்ஸு, நீங்கள் எல்லாத்திலும் கவனிச்சுட்டே இருந்தால் எல்லாத்துலேயும் அந்த அபூர்ணத்துவம் అనేది இருந்துகிட்டே இருக்கு. அப்போது அப்படிப்பட்ட அபூர்ணத்துவமான இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வச்சுக்கிட்டு அப்படிப்பட்ட உலகத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு மனிதனுக்கு சாந்தி, துக்க நிவிருத்தி ஏற்படுமா? அசம்திருப்தி, அபூர்ணத்துவத்திலிருந்து விடுதலை அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் த சாரோன்னு அர்த்தம். ஃப்ரீ ஃப்ரம் த சாரோ. எப்படி அபூர்ணத்துவத்தினை நம்ம நீக்க முடியாது. பூர்ணமான வஸ்து இன்னொன்று இருக்கு அப்படின்னு அந்த பூர்ண வஸ்து என்ன, அது என்னுடைய ஸ்வரூபம்னு சொல்லிட்டு நான் உணரணும். அவ்வளோதான். இந்த லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி எது குறையோடு இருக்கின்றனதோ அதை நம்ம மாற்ற முடியாது, அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது பிரகிருதிக்கு சேர்ந்ததை அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட துக்க நிவர்த்திக்காக அபூர்ணமாக இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு பூர்ணமாக இருக்கிற வஸ்து நானன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் மோட்சம். இந்த மோட்சம் சாஸ்திரத்தினை பகவான் சொல்லும்போது 3 சாதனைಗಳನ್ನು கொடுக்குறார். 3 லெவல்ஸ் ஆஃப் சாதனை. முதல் 6 அத்தியாயங்கள் முதல் ஷட்கத்தில் அப்படின்னா மீன்ஸ் டு தி மோக்ஷா. முதல் 6 அத்தியாயம் முதல் ஷட்கத்தில் கர்மயோகத்தினை பற்றி பகவான் விவரிச்சிருக்கார். அந்த கர்மயோகத்தினால ஒரு முமுக்ஷு சாதகனை ராகத்வேஷங்களை ஜெயிச்சு விட்டுட்டு சித்தசுத்தினி அடைஞ்சு அடுத்தபடியான உபாசன யோகத்துக்கு இல்லை பக்தி யோகத்துக்கு அவனை தயாராகிடுவான். அதனால 2வது ஷட்கத்தில் பக்தி உபாசன யோகந்தான் முக்கியமாக பகவான் பேசியிருக்கார். அந்த முதல் ஷட்கத்தில் பேசின விஷயத்தினை வேதாந்தபரமான வார்த்தை சொல்லணும்னா அது துவம் பத விசாரணம்.
அதனால் அங்கே நான் யார், எனக்கு சுற்றி இருக்கிற உலகம் என்ன, அதனால் துவம் అనేది என்ன అనేది நான் అనేది என்ன అనేది கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லி அங்கே ஆத்மானாத்ம விவேகம் பற்றியும் முதல் ஷட்கத்திலே சொல்லப்பட்டது. ஏன்னா ஆத்மானாத்ம விவேகம் இல்லாமல் ராகத்வேஷங்களை விட முடியாது, ஆத்மானாத்ம விவேகம் இல்லாமல் கர்மயோகமும் பண்ண முடியாது. அதனால் அங்கே துவம் பத விசாரணம் முக்கியமாக சொல்லி, எப்படி ஒருத்தனும் அவனு முயற்சினால் அவனும் ஈஸ்வரனு அனுகிரகத்தினாலையும் அவனுடைய முயற்சினாலையும் தன்னை தானும் உத்தரிச்சுக்கணும் அப்படின்னு 6வது அத்தியாயம் வரைக்கும் அங்கே சொல்லி 12லேருந்து ஆரம்பித்து 7லேருந்து 12 வரைக்கும் ஆரம்பித்து பகவான் பக்தி யோகம் இல்லைன்னா உபாசன யோகத்தினே சொல்லி கொடுத்தார். இந்த உபாசன யோகத்தினால சித்தம் ஏகாகிரமாகும். அது மட்டும் இல்லை, இந்த பக்தி யோகம்னு சொல்லும்போது ஈஸ்வர ஸ்வரூபம்னு சொல்லும்போது தத் பத விசாரம் செய்யப்பட்டது. ஸோ துவம்மன் என்ன நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஈஸ்வரன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு பிறகு அங்கே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கும் போதே நான் ஆத்மானே சொல்லப்பட்டது தெரிஞ்சுக்கிட்டோம். ஆத்மாவாக இருக்கிற நானும் தான் சுற்றி இருக்கிற எல்லாத்துலேயும் அந்த ஆத்மா தான் இருக்கே. அப்போது ஈஸ்வரனும் ஆத்மா நானும் ரெண்டு ஒன்று தான் அనే ಜ್ಞಾನத்தினை படையணும். அது நிர்திஷ்டமாக அந்த ஞான நிஷ்டை ஏற்படணும். இப்போது அதுக்காக தான் 3வது லெவல் சாதனைக்கு பகவான் ஞான யோகத்தினை கொடுக்குறாரு. அதுதான் நம்ம 13வது அத்தியாயத்தில் பார்த்தோம். 14 இப்போ முடிச்சிருக்கோம். வரப்போகிற 15வது அத்தியாயம் கூட இந்த 3 அத்தியாயங்கள் தான் ரொம்ப முக்கியமான வேத உபனிஷத்துகளுடைய வேதாந்த சாரமாக நம்ம பாவிச்சுக்கிட்டு அது நல்லா கவனித்து புரிஞ்சுக்கணும். இங்கே அசிபத விசாரம் முடிஞ்சு போகுது. அப்படின்னா அசி என்ன கனெக்ஷன், அந்த துவமுக்கு தத்துக்கு இருக்கிற கனெக்ஷன் என்னன்னா ரெண்டுமே ஒன்று అని தெரியணும். அந்த ரெண்டுமே ஒன்று అని தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் ஞானம். அது பேச்சினால் சொல்கிறது இல்லை, புத்தியில் உணர்வு பூர்வகமாக அது ஏற்படணும். அதனால ஞான யோகம் இதில் என்ன பண்ணுறோம்? ஞான யோகம்னா முக்கியமாக ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களோட கூடியிருக்கிற சாதனை. அப்படி அகம் பிரம்மாஸ்மி అని நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அகம் பிரம்மா, அந்த பிரம்மே தான் ஜகத்தும் ஈஸ்வரனும் 3 இல்லை, ஒரே பிரம்மந்தான், இப்படி 3ஆ விளையாடுறதை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இந்த ஞான யோகத்துடைய சாரம் இந்த 3 அத்தியாயங்களுக்குள்ளே இருக்குது. அந்த 14வது அத்தியாயத்துக்கு நம்ம இன்றைக்கி இப்போது என்னதான் அதில் பகவான் சொன்னார் అనేది ஞாபகப்படுத்துக்கிறோம். 13வது அத்தியாயத்தில் கடைசியாக பகவான் டிஸ்கஸ் பண்ணி முடியும் போது சொன்ன க்ஷேத்திர, ஹே அர்ஜுனா, நான் உனக்கு விவரித்த இந்த க்ஷேத்திரஜருடைய கரெக்டான ஞானம் இந்த விதமாக யார் புரிஞ்சுக்கிறானோ அவன் முக்தி அடைவான் அப்படின்னு சொல்லி அங்கே முடித்தது. இந்த 14வது அத்தியாயத்தில் இப்போது வேறு பதங்கள் உபயோகப்படுத்திட்டே எப்படி அந்த க்ஷேத்திரஜனுடைய ஞானம் ஏற்படணும், கரெக்டாக தெரியணும் அந்த விஷயத்துக்காக இங்கே அந்த க்ஷேத்திரத்துக்கு இங்கே பகவானும் திரிகுணாத்மிகா மாயா, திரிகுணங்களோட கூடியிருக்கிற திரிகுணாத்மிகா மாயாத க்ஷேத்திரம், குணரகிதமான நிர்குண தான் பிரம்மம் ஆர் க்ஷேத்திரஜ்ஞன். ஸோ அங்கே க்ஷேத்திரஜ்ஞன் உபயோகப்படுத்தின வார்த்தைகளுக்கு இப்போ இங்கே இந்த அத்தியாயத்தில்
குணத்திரயங்கள் என்ன, அது எங்கே இருக்கு, அந்த குணங்களுடைய விஸ்லேஷணம் விசாரணம் இந்த அத்தியாயத்தில் அழகாக பகவான் விவரிக்க தொடங்கி, ஸோ இங்கே எப்பவுமே திரிகுணங்களோடு கூடியிருக்கிற பிரகிருதி மாயா குணரகிதமான சைத்தன்யம் க்ஷேத்ரஜ்னனும் எப்பவுமே சேர்ந்து தான் இருக்காங்க. சேர்ந்து தான் இருக்காங்கன்னா அர்த்தம் ரெண்டு இல்லை, அது ரெண்டாக காணப்படுறது தவிர இருக்கிறது சைத்தன்யந்தான். ஆனால் குணங்களை ரொம்ப எஃபெக்ட் பண்ணி நம்மளை அஜ்ஞானத்திலோ சம்சாரத்திலோ தள்ளி விட்டுற மாதிரியும் நம்ம அந்த சம்சாரத்தில் கஷ்டப்படுற மாதிரியும் ஒரு பாவனை அஜ்ஞானத்தில் இருக்கிறோம். அதனால் அந்த குணங்கள் என்ன அசல், அது எப்படி ஒர்க் பண்ணுறது, எங்கே இருக்கு, அது நானும் ஏன் அதெல்லாம் சத்தியம்னு சொல்லிட்டு என்னோடதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஏற்படுதுன்னு சொல்லி நான் என்னுடைய நிஜஸ்வரூபம் பாரமார்த்திகமான என்னுடைய ஸ்வரூபத்தினே நிர்குணமான க்ஷேத்ரஜ்னன் நானன்னு ஏன் மறந்துடணும்? அந்த மறந்துறது தான் அஜ்ஞானம். அந்த மறப்பு தான் மறந்து போகிறது தான் துக்கத்துக்கு சம்சாரத்துக்கு காரணம், வேறே ஒன்றும் இல்லை. இப்போ ஞாபகப்படுத்திக்கணும், அவ்வளோதான். அந்த ஞாபகப்படுத்துறதுக்கு பேர் தான் ஞானம், அந்த ஞானத்துக்கு பேர் தான் மோட்சம், அந்த மோட்சத்துக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அப்போது இது சொல்ல விரும்பி பகவான் முதல் 2 ஸ்லோகங்களுக்குள்ள இந்த ஞானத்தினை பாராட்டுறார். இந்த மோட்சசாஸ்திரமான இந்த ஞானத்தினை முக்கியமானது இப்போ அம்சம் என்னென்னா ஞானம் தானே. அப்போது அந்த ஞான சாஸ்திரத்து பேர் தான் மோட்சசாஸ்திரம், மோட்சசாஸ்திரத்து பேர் உபனிஷத்துடைய சாரம். அப்போ அந்த ஞானத்தினை பாராட்டணும் முதல்ல, அப்போ தானே நமக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், அதென்ன நமக்கு பிடிக்கும். அதனால ஸ்ரீ பகவானுவாச்ச அப்படின்னு தொடங்கி, ஹே அர்ஜுனா, ஸ்லோகங்கள் படிக்கல, ஜஸ்ட் ஞாபகப்படுத்திட்டு அர்த்தம் மட்டும் சொல்லிக்கிட்டே போகிறோம், சாராம்சம். நான் உனக்கு மறுபடியும் அந்த ஞானத்தினை முந்தாவது அத்தியாயத்தில் க்ஷேத்திர விபாக யோகம்னு சொல்லி என்ன பேசியிருக்கானோ அது நான் உனக்கு இப்போது இன்னொரு வாட்டி மறுபடியும் சொல்லித்தரப்போரே. அந்த எதுக்குன்னா எந்த ஞானம் உத்தமமான ஞானமோ எல்லா ஞானத்துகளுக்குள்ள. ஏன்னா எந்த ஞானம் வேற ஏற்பட்டால் கூட அந்த ஞானம் பூர்ணத்துவம் கொடுக்கறதில்லை, அந்த ஞானம் துக்க நிவர்த்தி பண்ணுறதில்லை. அதுதான் லோகத்தில் பார்க்குறோம், நம்முடைய அனுபவத்திலும் பார்க்குறோம். அதனால ஞானம் உத்தமமானது சொல்கிறேன். என்ன பிரயோஜனம் தெரியுமா? எது தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஞானத்தினை தெரிஞ்சுக்கிட்டு, இது முன்னாடி எத்தனையோ பேரும் முன்னோர்கள் ருஷிகள் மகாத்மர்கள் எல்லாத்திலையும் சிறந்த பராம் சித்திம் கதாக, அவங்க எல்லாரும் பராம் சித்தி மிதோ கதாக, பரமமான சித்தி. அதுக்கு மேலே இனிமேல் என்ன சித்தி என்ன சாதிக்கணும்னு இது ஒன்றும் கிடையாது. ஏன்னா அங்கே பூர்ணத்துவம் ஏற்படுறது, நிறைவு ஏற்படுறது, ஆத்தியந்திக சுகம் அண்ட் துக்க நிவர்த்தி அண்ட் சுகப்பிராப்தி. அப்புறம் அவங்க 2வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னாருன்னா, அவங்க இங்கே இருக்கும்போதே இந்த ஞானத்தின் ஆசிரியிச்சு யார் அவங்களுடைய வாழ்க்கையினை நடத்திக்கிட்டாங்களோ, ஓகே, அவங்க எல்லாரும் பரமாத்மா பிரம்மம் அவங்கன்னு உணர்ந்தாங்க. அதனால் அவங்க
இங்கே வாழ்ந்துட்டு இருக்கும்போதே ஜீவன் முக்தர்களாக வாழ்ந்தாங்க. அதுக்கு இந்த சரீரம் உளுந்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு தேகம், இன்னொரு இந்த மாதிரி அக்ஞான சம்சார சக்கரம் அவங்களுக்கு ஏற்படாது. அப்படின்னா விதேக முக்தியும் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகு 3, 4வது ஸ்லோகங்களுக்குள்ள பிரகிருதி சேர்ந்து இந்த குணங்களுன்னு விவரிக்கணும். அப்போ பிரகிருத்தின்னு சொல்லும்போது குணங்களோடு கூடி இருக்கிறதுன்னு இந்த ஜகத்தினை பற்றி சொல்லணும். ஜகத்தினை பற்றி சொல்கிறதுன்னு சொன்னால் சிருஷ்டி பிரக்ரியா, சிருஷ்டி கிரமத்தின்னு சொல்லணும். ஸோ அந்த சிருஷ்டி பிரக்ரியனை பற்றி சொல்லும்போது ரொம்ப சுருக்கமாகவே 2 ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் முடிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பிரகிருதி அப்படின்னா என்னுடைய சக்தி, இதுக்கு பேர் அனாதி அனந்தம் அப்படின்னு சொல்லப்படுறதோ அந்த மாயா சக்தி என்னுடைய சக்தி. நானும் அனந்தம் அனாதிதான், மாயாவும் அனாதி அனந்தம்தான். ஏன்? என்னோடது தானே அது. அதனால என்னுடைய பிரகிருதியான மாயா நானும் எப்பவுமே சேர்ந்து தான் இருப்போம். அர்த்தம் என்னன்னா, சக்திமான் இல்லாமல் சக்தி இருக்குமா? இருக்காது. நான் என்னுடைய சக்தி, இப்போ என்னுடைய பேசுகிற சக்தி, என்னுடைய பார்க்குற சக்தி, என்னுடைய யோசிக்கிற சக்தி. ஸோ அந்த சக்தி என்னது எங்கே தனியாக இருக்கும்? நெருப்புன்னாவே நெருப்புடைய இருக்கிற சக்தி நெருப்பு கூட தான் இருக்கும். தனியாக இருக்குமா? இருக்காது. அதே மாதிரி சர்க்கரையுடைய அந்த ஸ்வீட்னஸ் அనే குணம் சர்க்கரையோடு சேர்ந்து தான் இருக்கும். ஸ்வீட்னஸ் வேறே இருக்காது, சர்க்கரை வேறே இருக்காது. யோசிக்கணும். அப்போது சக்திமான் கூட தான் இருக்கும். அப்போது அந்த சக்தி தான் மாயா. நான் அதனை இன்ஸ்டிகேட் பண்ணி அதனை உபயோகப்படுத்திட்டு இந்த ஜகத்தின் மொத்தத்தினி நான் ஜகத் మొత్తం எல்லாம் உருவாக்குறதுக்கு பீஜத்தினி சைத்தன்யமனே பீஜத்தினி பிரகிருதி புருஷர்களான நாங்கள் 2 பேரும் தாய் தந்தைகள் மாதிரி இந்த சர்வ ஜகத்துக்கு காரணமாக இருக்கும். சர்வ ஜகத்துக்கு காரணமாக இருக்கும். நான் இல்லாமல் மாயா இருக்க முடியாது. ஆனால் மாயா சக்தினை வியக்தப்படுத்தாமல் உபயோகப்படுத்தாமல் நானும் இத்தனையாக ஆக முடியாது, காணப்பட முடியாது. அதனால இங்கே லிட்ரலி பகவான் பிதான்னு உபயோகப்படுத்துகிறார். பீஜ பிரதக. அந்த என்ன பீஜம்? இங்கே சைத்தன்யமனே பீஜம். அந்த சைத்தன்யமனே பீஜம் இல்லைன்னா எதுவுமே அந்த மாயலோ தோற்றம் ஏற்படாது, வியக்தமாகாது, மேனிஃபெஸ்ட் ஆகாது. அப்போது அந்த சைத்தன்யமான பீஜமாக நான் இருந்து அப்படின்னா உபாதான காரணமாக இருக்கிற, உபாதான காரணமாக இருந்து காணப்படுற இந்த பிரகிருதி மெட்டீரியல் காஸ். நமக்கு தெரிஞ்சு இப்போ பிரகிருதி என்ன மேட்டர் தானே, மேட்டர்னா மெட்டீரியல் தானே. ஆனால் அந்த மெட்டீரியல் மேட்டர் நானே தான் அந்த பிரகிருதின பேரிலோ மாயானே பேரிலோ உபாதான காரணமாக நானே தான் ஆயிட்டு ஆன மாதிரி ஆயிட்டு அது ஆனதுனால எனக்கு ஒன்றும் மாறலை, நான் ஒன்றும் மாறலை. பாலில் மோர் போட்டு குறை போட்டதுக்கப்புறம் தயிராகி பால் காணாமல் போன மாதிரி நானே உபாதான காரணமான பிரகிருத்தியாக மாறி காணப்படும் போது மாறின மாதிரி ஓகே காணப்பட்டால் கூட நான் ஒன்றும் மாறலை. அந்த நான் ஒன்றும் மாறாதனால தான் நான்
நிமித்த காரணமாகவும் நான் தான் இருக்கேன். இப்போது பொதுவாக பகவான் உபனிஷத்துகள் எல்லாம் சொல்லும் போது த மெட்டீரியல் காஸ் அண்ட் த இன்டெலிஜென்ஸ் காஸ் போத் ఈజ్ ద బ్రహ్మన్ పరమాత్మ అని சொல்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே ప్రకృతి అనేది మాయా అనేది பகவானுடைய சக்தினி சொல்லும்போது சக்தி వ్యక్తமாகும்போது மேனிஃபெஸ்ட் ஆகும்போது உபாதான காரணமாக அவரே காணப்படுறார். அந்த உபாதான காரணமாக காணப்பட்டு அதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். என்னோடய சக்தி என்னோடய கையில் இருக்கணும் இல்லையோ? அப்படி இருக்கணும்னா நானே தான் இன்டெலிஜென்ட் காசாக இருக்கணும். ஸோ பகவான் இப்படி உபாதான காரணமான பிரகிருதியாகவும் நானே காணப்பட்டு மாறி அதுக்கு சப்போர்ட்டாக இருந்து அப்புறம் நானே தான் எல்லாத்தையும் நிமித்த காரணமாக இருந்து நடத்திட்டுருக்கேன். அப்படி என்ன அர்த்தம்? நானே தான் எல்லாவாவும் காணப்படுறேன், எல்லாவாவும் நான் தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன். ஐ அலோன் எக்ஸிஸ்ட். பாகவதத்தில் சதுஸ்லோகி பாகவதம் சொல்லும்போது பகவான் அதே தான் சொன்னார். அகமேவா சமேவாக்ரே நானியத் பரம் நானியத் கிஞ்சித் பரம் பஷாத் ஆல்சோ அகமேவா. முன்னாடி நான் தான் இருக்கேன், இப்போவும் நான் தான் இருக்கேன், எப்பவுமே நானாக தான் இருப்பேன், நானே தான் இருக்கேன். நான் தவிர இன்னொரு வஸ்து இல்லைன்னார். அதுதான் ஏகமேவ ஒரே வஸ்து, அந்த நான். அப்போது என்ன அர்த்தம்? பராப்பிரகிருதியும் அபராப்பிரகிருதியும் ரெண்டு நானே தான். 7வது அத்தியாயத்தில் படித்தோம். ஞான விஞ்ஞான யோகத்தில் பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி பற்றி. அடுத்தது அப்போது இந்த 3-4வது ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தின்னு சொல்லி, சரி என்னோடய மாய என்னுடைய சக்தி व्यक्तமாகும்போதும் அது பலதாக காணப்பட வச்சு அது கூட நான் விளையாடுறேன், அது பார்க்குறேன், என்னுடைய க்ளோரின்னு நான் பார்த்துக்கிறேன். அப்போ அது பலதாக ஆயிட்டு காணப்படணும்னு சொன்னால் அதில் பல வைஷமியங்கள் நடக்கணும். ஓகே, வைஷமியம்னா எப்பவுமே சாமியத்தை இல்லாமல், ஓகே, சாமியம்னா என்ன சொல்கிறது, ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டு இல்லாமல் எப்பவுமே சில மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அப்புறம் அது திரும்பி பிரகிருதி ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும்போது எனக்கு கூட அந்தர்கதமாகவே இருக்கும். அதில் கொஞ்சம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் வரும்போது வைஷமியம் வரும். அதுதான் 3 குணங்கள் అనేది அங்கே அந்த வேலை நடக்கிறதுக்கு காரணமாகிறது. அதனால் அந்த 3 குணங்கள் அதை பற்றி நான் விவரிக்கிறேன். இப்போது அந்த குணங்கள் எப்படி வேலை பண்ணுறதுன்னு. அப்போது 5வது ஸ்லோகத்தில் இருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் இந்த 3 குணங்களை பற்றி விவரிக்க தொடங்கி அந்த விவரணம் நமக்கு நல்லா சட்டுன்னு மைண்டில் அப்படியே நிற்கிற மாதிரின்னா நம்ம அந்த வார்த்தைகள் பகவானை உபயோகப்படுத்தின ஸ்லோகங்களில் இப்படி எடுத்து பார்ப்போம். 5 அம்சங்களும் கவனிக்கணும் இந்த குணங்களை பற்றி சொல்லும்போது. அப்போது ஒரு குணத்துக்கு இந்த 5 அம்சங்களும் பார்க்கணும். ஸோ முதல் சத்வகுணம். அந்த சத்வகுணத்தை பற்றி சொல்லும்போது என்ன 5 அம்சங்கள்? முதல் அம்சம் என்ன சொல்லணும்? அந்த சத்வகுணத்துடைய லக்ஷணம், அந்த குணத்துடைய குணம், குண விவரணம், லக்ஷண விவரணம். என்ன அந்த சத்வகுணத்துடைய லக்ஷணம்? முதல் பாயிண்ட்டு, அது பிரகாசகம், அது ஞானம், இந்திரியங்கள் மூலமாக வியக்தமாகி ஒரு வஸ்துவுடைய அறிவு ஏற்படுறது பாரு. அந்த பிரகாசமே, அந்த ஞானமே
சத்வகுண ஸ்வபாவந்தான். ஞானம்னா ஆத்ம பிரம்ம ஞானம் மட்டுமில்லை అని சொல்லியிருக்கோம். 5 புலங்களினால பாஹ்யமாம் பகிர்முகமாயி எதெல்லாம் தெரியப்படுறதோ தெரிஞ்சுக்கிறது அதெல்லாமே பிரகாசந்த ஞானந்தான். சத்வகுணம் இருக்கும்போது தான் இருக்கிறபடி தெரியும், இருக்கிறதே இருக்கும்படி தெரியும். அது முதல் சத்வகுணம். இந்த சத்வகுணம் கூட பந்தத்துக்கு காரணமாகும். அதுதான் சத்வகுணம் ஆத்தியாத்மிக சாதனைக்கு பிரம்ம ஞானத்துக்கு உபயோகப்படும். ஆனால் அது கூட பந்தமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போது அந்த குணம் கூட நம்ம தாண்டி வரணும், சத்வகுணமும் தாண்டி வரணும், விட்டு கொடுக்கணும். என்ன பந்தம் கொடுக்கும்? அது எப்படி? என்ன சுகசங்கேன பத்னாதி, சுகசங்கேன பத்னாதி அண்ட் ஞானசங்கேன பத்னாதி. அதான் இந்த அறிவு அனே விஷயமாகவும் பந்திக்கும். அது ஓகே, அது அறிவு பூர்ணமான அறிவா இல்லை அறக்குறை அறிவா? இந்திரியங்கள்னால வர அறிவு எல்லாம் கூட அறக்குறை அறிவு தான். அப்போ அது நம்ம பல வாட்டு என்ன பண்ணுறோம், அது உண்மையை சத்தியமனி முடிவு பண்ணிக்கிறோம். அதுதான் ப்ராப்ளம். ஆனால் இந்திரியங்கள ஞானம் எல்லாம் கூட லிமிட்டெட் தான், ரொம்ப ரொம்ப லிமிட்டெடு. அதனால பந்திக்கும். சுகசங்கேன அர்த்தம் என்ன? சுகசங்கேன சுகம் అనేది எனி கைண்ட் ஆஃப் ஒரு கம்ஃபர்ட் అని வச்சுக்கோங்க. சுகம்னா அது பெரிய இந்திரிய சுகமாக அப்படின்னு இல்லை. எனக்கு குடும்பம் இருக்கிறது, வேலை வர்றதே ஒரு சுகம், குடும்பம் இருக்கிறது ஒரு சுகம், அப்புறம் குடும்பத்துக்கு அப்புறம் குழந்தைகள்னு பெற்றுக்கிறது ஒரு சுகம். அது மட்டும் பத்தாது, பேத்தி பேரன்னு கிராண்ட் சில்ட்ரன் இருக்கிறதுனேது ஒரு சுகம். இப்படி ஒன்று இந்த சுகம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் 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 அப்பப்போ. ஆனால் அது பர்மனெண்ட்டாக இருக்கோ, மாறிட்டே இருக்கே. அந்த சுகம் மேலே அது மேலே வச்சுக்க முடியல மனசனை. இன்னொன்று தேவைப்படுறது, இன்னொன்று ஆசிக்கிறது. இப்படி பல விதமான சுற்றி பொசிஷன்ஸ் ரிலேஷன்ஸ்னால் வர அந்த கம்ஃபர்ட்டு சுகம் అనేది நான் அப்புறம் எதிர்பார்த்துட்டே இருப்பேன். ஆனால் அங்கே ஃபெயில்யூர் ஆகிடும், அது வராது. அப்புறம் இன்னொன்று தேடுவேன். இப்படி மாறிட்டே இருக்கும். அதனால் இது இப்படி தான் பந்திக்கும் மனுஷன்னு சொல்கிறார் பாருங்க, சத்வகுணம் தான். அதனால தான் நமக்கு நம்ம நினைக்கிற என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய பொசிஷன்ஸ், ரிலேஷன்ஸு, என்னுடைய இதெல்லாமே நம்ம சுகம் சுகம் கொடுக்குமா நினைக்கிறோம். ஆனால் அது பெரிய பந்தந்தான், பந்திக்கிறதே. அப்போ ஃபேமிலி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இருக்கலாம், ஆனால் பந்திக்கக்கூடாது. எப்படி? நீ அதுக்கு அந்த இது இப்படி என்னை பந்திக்கிறது இந்த விதமானு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அது நீ தூரமாக தள்ளி வச்சு நீ அதுக்கு அதீதமாக இருக்கணும். நீ அதுக்கு அதீதமாக இருக்கணும். அதுக்கு அதீதமாக இருக்கணும்னு உனக்கு அறிவு இருக்கணும். அந்த அறிவு தான் குரு கொடுப்பார் சத்சங்கத்தில், சாஸ்திரம் கொடுக்கும். அதுக்கு தான் பகவான் விவரிக்கிறார். அப்புறம் மூணாவது விஷயம், அம்சம் என்ன இந்த சத்துவகுணத்தில் பார்க்க வேண்டியது? லிங்கம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோடைய அடையாளம் என்ன? வாட் இஸ் த இண்டிகேட்டர்? ஒரு அடையாளம் என்ன? அது இதனால் இது சத்துவகுணம்னு தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு பகவான் சொல்கிறாரு, நிர்மலத்துவம். இதெல்லாம் ஸ்லோகத்தில் உபயோகப்படுத்தின பதங்கள், நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். நிர்மலத்துவம், மைண்டு சாந்தமாக இருக்கிறது, நிம்மதியாக இருக்கிறது. அப்புறம் பிரகாசகம், அனாமயம் அనే 3 பதங்கள்னு பகவான் உபயோகப்படுத்துகிறார். அங்கே பிரகாசகம்னா நம்ம தெளிவாக இருக்கிறது. ஓகே, தெளிவாக இருக்கிறது, நல்ல சூக்ஷ்மமாக கவனிக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அப்புறம் மனசு சாந்தமாக, பதற்றம் இல்லாமல், டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது நிர்மலத்துவம். அப்புறம் அனாமயம்னா இது ஆரோக்கியகரம்,
இது வந்து வெரி ஹெல்தி கண்டிஷன். என்ன ஹெல்தி கண்டிஷனு? மனசு உடம்பு ரெண்டுமே கூட ஆரோக்கியமாக இருக்கணும்னா இந்த சத்துவகுணம் இருந்தால் பெரும்பாலும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்படின்னா அப்போ சத்துவகுணம் இருந்து இனிமேல் எந்த வியாதியே வராதா அப்படி கேட்கக்கூடாது. எல்லாமே ப்ராப்ளம் தான், மூணுமே வியாதி வரும், எல்லாம் வரும். ஆனால் இப்போ இதையும் கூட தாண்டி வரும்போது அந்த குணாதீதனாக நான் ஆகும்போது அந்த விஷயம் நமக்கு புரியும். அது கிராஜுவலாக கடைசி ஸ்லோகங்களுக்குள்ளே தான் சொல்லுவார். ஸோ சத்வகுணம் கூட இப்படி இருக்கும். அதோடைய லிங்கம் பற்றி சொல்லிட்டார், அனாமயம். ஸோ பொதுவாக சத்வகுணம் இஸ் குட், தட் இஸ் நீடட், தேவை ஒரு மனிதனுக்கு ஆத்தியாத்மிக ஜீவனத்துக்கு. அதனால தான் அந்த சத்துவகுணத்தினை வளர்த்துற மாதிரி இருக்கிற வழக்க பழக்கங்கள், ஆகார விகாரங்கள் அதெல்லாம் கூட அப்படி வச்சுக்கிட்டா ஒரு மனிதனுக்கு நல்லது. அனாமயம், ஆமயமன்னா வியாதி, அனாமயமன்னா வியாதி இல்லாமல் இருக்கிறதான ஹெல்தி சத்துவகுணம்னா. அடுத்தது 4வது அம்சம் வந்து கதி. இந்த சத்துவகுண நிறைய பர்சன்டேஜ் சத்துவகுணம் இருக்கிற மனிதன், அதையும் முக்கியமாக அவர் இந்த சரீரம் விட்டுட்டு உயிர் லிங்க சரீரம் கிளம்பி போகும்போதும் அந்த சத்துவகுணம் டாமினண்ட்டாக இருந்த மனிதனுக்கு என்ன கதி கிடைக்கும்? 2 விதமாக. இங்கே இருக்கும்போதே சத்துவகுணம் எப்படி பிரயோஜனப்படும்? அது ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஞானத்துக்கு ஆத்தியாத்மிக வளர்ச்சிக்கு உபயோகப்படுமனே. இல்லை இவன் இன்னும் இங்கே ஞானம் அடையலை, முக்தி அடையலை, பட் நெக்ஸ்ட்டு இன்னொரு சரீரம் ஜன்மனா எங்கே போவான்? எப்படி? இந்த சத்துவகுணம் ஏதாவது அதுக்கு எஃபெக்ட் பண்ணுமா, காரணமாகுமான்னா எஸ் கண்டிப்பாக. இவன் வந்து உத்தம விதாம் கதிம், உத்தமமான கதி. அதுக்கு பகவத்கீதையிலேயே நம்ம சொன்னோம், 8வது அத்தியாயத்திலும் 6வது அத்தியாயத்தில் கேள்வி அனுப்பப்பட்டது. அவனை வந்து நல்ல இடத்துல பிறந்து மறுபடியும் நல்ல விதமான உத்தமகத்தின்னு இங்கே மேல லோகங்கள், இந்த ஹையர் பிளேன்ஸ் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸு போகலாம். உத்தமங்கதி ஊர்த்வலோகான் பகவானே சொன்னார். உத்தம விதாம், நல்ல விதமான தேவதா சரீரம் வரலாம், செலஸ்டியல் சரீரம் வரலாம். ஓகே, அப்புறம் மேலே இருக்கிற பல வேறு இடங்களில் போய் பிறக்கலாம். அப்புறம் ஊர்த்வலோகம் உத்தம விதாம். ஊர்த்வலோகம்னா அங்கெல்லாம் உத்தமமான ஜன்மதான் இருக்கும். கம்பேரிட்டிவ்லி நம்ம பூலோக ஜீவனத்துக்கும் அங்கே நிறைய கம்ஃபர்டபுளாக சுகங்களோட வசதி கூட இருக்கும். ஒரு உலக லோகத்தில் ஒரு விதமான ஏற்பாட்மெண்ட்டு. ஓகே, அங்கே அப்படி இருக்கும். ஸோ கதி. அப்புறம் உத்தம விதாம் ஊர்தம் லோகான் கச்சதுன்னா இதெல்லாம். அப்புறம் மொத்தத்தில் இவனுக்கு வந்து அந்த சத்துவகுணத்தினால ப்ரமோஷனே, ஆத்தியாத்மிக எவல்யூஷனில் அவனு மேலுக்கு வந்து காலக்கிரமத்தில் இப்படி ஒரு வேளை கிரமமுக்தி மூலமாக பிரம்மலோகம் போய் கூட ஞானம் அடையிறதுக்கு சத்துவகுணம் பிரயோஜனம்தான். சத்துவகுணம் பிரயோஜனம். அதனால தான் இதோடைய கதி இப்படி. அப்போது பலம் சொல்லணும். இதிலேயே பலம் சொன்ன மாதிரி இருக்க, அப்படி இல்லை. பலம் అనేది என்னது, ரியல் பர்மனெண்ட்டாக ஏதாவது பலம் கொடுக்குமா? அது வந்து இந்த சத்துவகுணத்தினால் வாழற இவங்களுக்கு வந்து இந்த கர்மணா சுக்ருதஸ்யாஹு, முக்கியமாக இந்த பலம் என்னன்னா, இந்த சத்துவகுணம் இருக்கிறவனு நிறைய புண்ணியம் இவன் செய்கிற இந்த கர்மங்களினால அவனும் கர்ம பண்ண வேண்டியிருக்க சத்துவகுணத்தினால. இந்த கர்ம விட்டி சந்நியாசின்னு பற்றி பேசலை இங்கே. இன்னும் பண்ணுறான்னு வச்சுக்கோ. ஒரு வேளை சுக்ருத்தம்
அப்படின்னு சொல்லப்படுது. புண்ணியம் கொடுக்கும் இது. அந்த புண்ணியம் అనేది தான் எவல்யூஷன், அபிவிருத்தி. அப்படி அபிவிருத்தி ஆகும்போது என்ன ஆகும்? திரும்பி நிர்மலத்துவம் ஜாஸ்தி ஆகும். நிர்மலத்துவம் ஜாஸ்தியாக என்ன ஆகும்? அந்த சத்வாத் இங்கே தான் பகவான் சொல்கிறார் பலம் சஞ்சாயத்தே ஞானம். பாருங்க, நார்மல் ஞானம் இல்லை, பிரம்ம ஞானம் ஏற்படுறது கூட இந்த சத்வகுணத்தினால. அதான் சொன்ன காலக்கிரமத்தில் முக்திக்கு மார்க்கம் அசாதனமாகும், வழிகாட்டும். அப்படி பலமும் சொல்லியாச்சு. அடுத்தது ரெண்டாவது குணம் ரஜோகுணம் பற்றி இப்படி 5 விஷயங்கள்னு பார்க்கணும். முதல் ரஜோகுணத்துடைய லட்சணம் என்ன? ராகாத்மகம் திருஷ்ண சங்கம். இது ரஜோகுணம் இருந்தால் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு ராகத்தினை உருவாக்கும். ராகத்தினால இல்லை, ராகம் ஏற்படுறதுக்கான திருஷ்ணா ஆசை, நிறைய டிசைர் இருக்கும், தீராத ஆசைகள். அப்படி இருந்துட்டு இவன் எப்படி பந்தப்படுத்தும் இதுன்னு சொன்னால் கர்மசங்கேன நிபத்னாதி. அங்கே பத்னாத்தினார், இங்கே நிபத்னாத்தின்னு ரொம்ப கொஞ்சம் எம்ஃபசிஸ் பண்ணி சொல்கிறாரு கிருஷ்ணர். இது கர்மத்தில் ஈடுபடும். எல்லாம் கர்மம், அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அது சாதிக்கணும், இது சாதிக்கணும். ஸோ மெனி கமிட்மெண்ட்ஸ், ஸோ மெனி ப்ராஜெக்ட்ஸு. எப்பவுமே அந்த வெறியோடு இருப்பான், ஒர்க்கஹாலிக்காக இருப்பான், ஓவர் ஆக்டிவாகவே இருப்பான். அந்த மாதிரி பந்தத்துக்கு கர்ம பந்தம் ஆகிடும். கர்மத்தை நீ பந்தம், கர்மத்தில் ஈடுபடுத்தும், அந்த கர்மத்தில் இவன் பந்திக்கப்படுவான். மறுபடியும் திரும்பி கர்ம ஜென்ம, காம கர்ம ஜென்ம இது நடக்கும். இதோடைய அடையாளம் என்ன? லிங்கம் என்ன? எப்படி ஒரு மனிதனுக்குள்ள லோபம் இருக்கன்னா ரொம்ப கஞ்சூஸ், பிசினி, கிரீடியாக இருந்தான்னா அம்மா அது ரஜோகுணத்துடைய சுவாவம். லோபம். அப்புறம் அசமஹா, மனசுக்கு நிம்மதியே இல்லை, மனசுக்கு நிம்மதி இல்லை. நிம்மதி வேணும் அப்படின்னு பலது செய்வான், எல்லாத்தினாலையும் நிம்மதி எழுந்துருவான். அதனால் நம்ம இந்த மாதிரி கவனிக்காமல் அது வேணும், இது வேணும், இது வேணும், குடும்பம் வேணும், குழந்தைகள் வேணும், கிராண்ட் சில்ட்ரன் வேணும், எல்லாம் வேணும், வீடு வேணும், கார் வேணும். ஆனால் எல்லாம் வர வர வேணும் வேணும்னு சொல்ல சொல்ல அந்த அமைதி అనేది more you possess, more you become miserable. அதனால தான் less luggage, more comfort. ஸோ இவனை அசமஹா, நிம்மதி இல்லாமல் மனசு எப்பவுமே அதான் டென்ஷனோடு இருப்பான்னு அர்த்தம். ஸ்ப்ருஹா, ஸ்ப்ருஹான்னா லாங்கிங் ஃபார் தட், அது கிரேவிங் ஃபார் தட். கிரேவிங் உயிர் போகிறதுன்னு தெரிஞ்சாலும், ஒரு பக்கம் சரீரத்துக்கு பல வியாதிகள் இருந்துன்னு தெரிஞ்சாலும், இல்லை நமக்கு சுற்றி அவங்களுக்கு வியாதிகள் வருது, சில பேர் போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட இவனுக்கு மட்டும் அந்த லாங்கிங், கிரேவிங், ஸ்புருஹா போகாது. இதுதான் ரஜோகுண சுபாவம். சரி, இதோடைய கதி என்ன? கர்ம சங்கிஷு ஜாயத்தே. மறுபடியும் இப்படி கர்மத்திலேயே ஈடுபடுற மாதிரி இருக்கிற இதுமா அந்தந்த குடும்பத்தில் அங்கங்கே பிறப்பான். பிஸ்னஸ் கம்யூனிட்டிலையோ வேலை பண்ணுறது அன்றைக்கி சொன்னோம், இதெல்லாம் நிறைய விவரிச்சாச்சு. இப்போ ஜஸ்ட் ஞாபகப்படுதான். கதி கர்ம சங்கிஷு ஜாயத்தே. அப்படி என்ன அர்த்தம்? பகவான் என்ன சொன்னால் மத்தியே திஷ்டந்தி, ஊர்துவலோகம் எல்லாம் போகமாட்டான், மறுபடியும் இந்த பூலோகத்திலே இங்கே வருவான், பூலோகத்துக்கு இங்கே வருவான். மத்தியே திஷ்டந்தி. சரி, இங்கே மத்தியே திஷ்டந்தி மறுபடியும் வந்தான். இப்போ இருந்தால் கூட என்னதான் மெயின் ரிசல்ட் பார்க்குற பலம்னா துக்கம். பெரும்பாலும் இப்போ பாருங்கோ, லோகத்தில் இப்போ ப்ரெசென்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற மக்கள் ப்ராஸ்பரிட்டி, சயின்ஸு, டெக்னாலஜி అని எல்லாம் சுற்றி நமக்கு இருந்தால் கூட பெரும்பாலும் எல்லாரும் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ரெஸ்ட்லெஸ்ஸு, துக்கம், எல்லாத்தினால துக்கம்தான். கல்யாணம் பண்ணிக்கிறான் துக்கம், டைவர்ஸ் கொடுக்குறான் துக்கம், ஏதோ சுகங்களை அனுபவிக்கணும்னு இதெல்லாம் மறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்? சைடு ட்ராக்ஸில் போகிறான்.
அந்த சைட் ட்ராக்ஸில் போயிட்டு இப்படி தன்னை தானே தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு கவர் பண்ணிக்கணும்னு முயற்சி பண்ணுறான். இந்த கவர் பண்ணுறது முயற்சி பண்ணுறது சைட் ட்ராக்குன்னு என்ன? இப்போ சரீரத்துக்கு வர குறைகளனே கவர் பண்ணுறதுக்கே மேக்கப் பண்ணிக்கிறதுக்கே தப்பிச்சுக்கிற மாதிரி தானே. அதனால சிரமம் இருக்கா இல்லையா? பணம், சிரமம், ஆயாசம், ஒரு எப்பவுமே மைண்டு டென்ஷன், ஒரு துக்கம் இருக்கு. துக்கம்னா ஒன்றும் பெருசாக அழறன்னு இல்லை, குறை. அதனால தான் எப்படி இருந்தாலும் சரீரத்தில் எப்படி இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு குறை பார்க்குறேன். எனக்கு மூக்கு இன்னும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி இருந்தது. அதனால தான் அடுத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணும்போது அவங்களும் நல்லா இருக்காங்க, அவங்கள மாதிரி அப்படி இருக்கணும். இது ஒரு சும்மா கம்பேரிசன் தான். இது பூரணமாக அது ஒர்க்காகவும். அதனால் இது பலம் துக்கம், அப்புறம் அசந்திருப்தி. ஓகே, எப்பவுமே இன்னும் அசந்திருப்தியாகவே டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்கும். அப்புறம் அதனால் என்னாகும்? லோபம், கிரீடினஸ் வளர்ந்துட்டே இருக்கும். இதுதான் பலம். அடுத்தது 3வது குணம் பற்றி சொல்லும் போது தமோ குணம். இதோட லட்சணம் அஜ்ஞானஜம் மோகனம். அஜ்ஞானத்துக்கு இந்த தமோ குணம் காரணம். இதோடைய லட்சணம் அது. அஜ்ஞானமாக இருக்கிறது, அப்புறம் மோகத்தோட டெல்யூஷனோடு இருக்கிறது. அப்புறம் அடுத்தது இது எப்படி பந்திக்கும், எதில் மாட்டிக்குவான்? பந்தம் என்னது? பிரமாத ஆலசிய நித்ரா. இதுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு, அன்றைக்கி கூட பேசியிருக்கோம். பிரமாத ஆலசிய நித்ரா, ஓவர் இன்டல்ஜிங் ஆஃப் ஸ்லீப், தூக்கம். அப்புறம் செஞ்ச தப்புனே மறுபடியும் செய்கிறது, சாரி சொல்லிக்கிறது, ப்ரோகாஸ்டினேஷன், எல்லாம் போஸ்ட்போன் பண்ணுறது, ஆலசியம், லேஜியாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பந்தத்தினை ஏற்படுத்தும். தன் நிபத்னாதி இந்த விதமாக. அப்புறம் லிங்கம் என்ன, இதோட அடையாளம் என்ன, எப்படி ஜஸ்ட் அப்படியே சட்டுன்னு தெரிஞ்சுக்கிறது? இது தமோ குண ஸ்வபாவம், இவனை மூடனன்னு. ஓகே. அப்பிரகாஷ, எதுவுமே ஒழுங்காக புரியாது, புரிஞ்சுக்கிற கிராஸ் பண்ணக்கூடிய சக்தி இருக்காது, படிக்கிறதுக்கு சக்தி இருக்காது, சாஸ்திரம் கேட்குறதுக்கு சக்தி இருக்காது, திறமை இருக்காது. அதனால தான் அவங்க இங்கே கேவலம் லேபர் ஒர்க்கு பண்ணுறது மட்டும் மாதிரி ஆகிடும். சரியா? இப்போ ஏன் படிக்க முடியாது இல்லைன்னா அவங்களுக்கு அப்படி தான், அவங்க குணம் தமோ குணம் அப்படி இருக்கிறதுனால. ஸோ நிறைய அப்படிப்பட்ட அப்பிரகாஷா. அப்புறம் அப்பிரவருத்தி, நல்ல விஷயங்களில் ஈடுபடலாமே, நல்லதை செய்யலாமே, சாதிக்கலாமே, கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாமே, இப்படி பிரவருத்தி பண்ணணும் అనేది இருக்காது, ரொம்ப டல் விட்டடாக இருக்கான். அப்பிரகாஷா அப்பிரவருத்தி அப்படின்னா அப்பிரகாஷன புத்திபூர்வகமாக டல் விட்டட், சாரீரகமாகவும் அந்த சரீரத்தினை உபயோகப்படுத்த மாட்டான். அப்புறம் பிரமாதம், மோகம், மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் டெல்யூஷனில் இருந்துகிட்டே இருப்பான். இதுதான் லிங்கம். அப்போ கதி என்ன, இவனுக்கு என்ன ஆகும்? சப்போஸ் அப்படியே அதே இருந்துட்டு அப்படியே சரீரத்தின் விட்டுட்டா மூட யோனிஷு ஜாயத்தை, ரொம்ப கீழே ஜன்மங்கள், மூட யோனிஷு ஜாயத்தை அதோ கச்சந்தி. அப்படின்னா ரொம்ப கிருமி கீட்டகம் ஜந்து, 4 காலு ஜந்து, இப்படி பறவை ஏதோவா இருப்பான், ஒரு சரீரம் கிடைக்கும். ஓகே. மூடயோனிஷு அதோ கச்சந்தி. ஸோ இந்த மாதிரி கதி இது. அப்புறம் ஃபைனல்லி என்னோட பலம்னா, இது இப்படி இருக்கும்போது ரிசல்ட்டு தமசா அண்டு அக்ஞானம் பலம். தமசன்னு இருட்டுன்னாவே அக்ஞானம். அந்த பகவானை உபயோகப்படுத்துகிற பதங்களை உபயோகப்படுத்துகிறேன் நான், அவ்வளோதான். தமசத்துக்கு காரணம் அக்ஞானத்துக்கு காரணமாகிறது. ஸோ இவனை ரொம்ப லேட் ஆகும் ஞானத்துக்கு, பிரம்ம வித்தியத்துக்கு வர்றதுக்கு அநேக ஜன்மங்கள் தேவைப்படுறது. ஸோ இந்த மாதிரி தமோ குணம் பற்றியும் 5 அம்சங்களும் பேசி பகவானும் 5வது ஸ்லோகத்தில் 18 வரைக்கும் விவரிச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்போது 19, 20வது ஸ்லோகங்களுக்குள்ள இப்போ இவ்வளோ நான் எதுக்கு சொன்னேன், என்ன பண்ணுவன்றீங்க? இப்போது பகவான் சொல்கிறாரு,
ஏ அர்ஜுனா, இந்த 3 குணங்களும் இப்படி கவனித்து தெரிஞ்சுக்கிட்டு, இந்த குணங்களினால தான் எல்லாம் நடக்கிறது தவிர ஆத்ம ஆன சாட்சியான க்ஷேத்திரஜான எனக்குள்ள எதுவுமே நடக்கிறதில்லை, நானும் அப்பாற்பட்டவனாகவே இருக்கேன் అని சொல்லிக்கணும். நானிய குணேபிய கர்த்தாரம், இந்த குணங்களை தவிர வேறு இங்கே கர்த்தாரம் பண்ணுறவன் யாரும் இல்லை. அப்படி நானும் திரஷ்டாவாக இருந்து சாட்சியாக இருந்து நான் சாட்சி பொசிஷனில் வச்சுக்கிட்டு குணங்களுக்கு பிரகிருதிக்கு சம்பந்தம் இல்லாமல் தான் நான் இருக்கேன். ஆனால் அது கூட தாதாத்மியமாய் கூட சேர்ந்து அதனை கூட கலந்துக்கிற மாதிரி ஆகிறது தவிர கவனிச்ச நானாக தான் இருக்கேன். அதனால் எத்தனை வாட்டி இந்த குணங்கள் பிள்ளை வந்துச்சு போச்சு, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், பால்யம் வயசு வந்துச்சு, கௌமாரம் வயசு வந்துச்சு, யவனம் வந்துச்சு, நடி வயசு வந்துச்சு, இப்போ ருத்தாப்பியம் வரும், வந்துச்சு போகும். இப்படியெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குற தவிர இப்போ குணங்கள் தானே அதெல்லாம் நடத்துறது. அதே மாதிரி வெளியில் உலகத்திலும் எத்தனை மாற்றங்கள் பார்த்தோம், வெளியில் அடுத்த சரீரங்கள் மக்களை கூட உள்ள எத்தனை மாற்றங்களை வேற்றுமையை பார்த்தோம், மாற்றம். அதனால் ஹே அர்ஜுனா, இப்படி தெரிஞ்சுக்கணும், பரம் வேத்தி யார் அந்த பரமான க்ஷேத்திரஜனை தானே தெரிஞ்சுக்கிறானோ அவன் மத்பாவம் சக அதிகச்சதி. அப்படின்னா அப்போ பரமாத்மா தானன்னு சொல்லிட்டு அவனு இருக்கிற ஒரே ஆத்மா தான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்குவான். அப்படி தெரிஞ்சுக்கிற அவனுக்கு பேர் குணாதீதன். அந்த குணாதீதனே வார்த்தை இந்த 20வது ஸ்லோகத்தில் வருது. குணானேதான் அதீத்திய பாருங்க, அதுதான் இது குணத்திரய குணாதீத விபாக யோகம்னு சொல்லிக்கணும். குணங்களுக்கு அதீதமாக இருக்கிற 3 குணங்களுக்கு அதீதமாக இருக்கிற தேகி இருக்கானே, தேகி நான் தான். நான் இந்த தேகம் உருவாகிறதுக்கு காரணமான 3 குணங்களே தான் தனியாக பார்த்து நானாக தான் இருக்கேன். நானும் இந்த குணங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் நிர்குண சைத்தன்யமாக தான் நான் இருக்கேன். ஆகாயம் போல் இருந்த என்ன ஆகும் தெரியுமா பிரயோஜனம்? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கம் வனால் வர இதில் அதெல்லாம் வரும். ஆனால் குணங்களுக்கு தான் ஏற்படுறது, பிரகிருதிக்கு ஏற்படுறது, பிரகிருதி சேர்ந்த சரீரத்துக்கு தான் ஏற்படுறது. அப்போ நான் எதுக்கு கவலைப்படுறதா, துக்கப்படுறதா, பயப்படுறதா எதுவுமே இருக்காது. ஜரா மிருத்யு ஜன்ம ஜரா துக்காகி அது எல்லாத்தோடைய பயத்தில் விமுக்தா, அதுதான் முக்கியம். அது எல்லாத்துடைய அது நடக்காதன்னு நடக்கும். அது நடந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, எனக்கு சம்மந்தப்பட்டது இல்லை. அது அப்படிப்பட்ட ஒரு அறிவோடு இருக்கிறதுனால முக்தன் ஆயிட்டா. அது அந்த நிலைக்கு பேர் தான் அது புரிஞ்சுக்கிட்டு அப்படி பார்க்குற அந்த புத்திக்கு பேர் தான் அமிர்தம் அஷ்ணுதே. அதுதான் அமிர்தமன்னா, அதுதான் மோட்சமன்னா, வேறு எதுவுமே கிடையாது. அது இப்போ புரிஞ்சிச்சுன்னு இப்போவே அமிர்தம்தான், இப்போதே மோட்சந்தான். ஆனால் அந்த அளவுக்கு அந்த விஷயம் நமக்கு ஃபுல்லாக சத்தியமாக நமக்குள்ள ஊறி நமக்கு 100க்கு 200% புரிஞ்சிருக்கணும். அப்படி பகவான் அழகாக அந்த கன்க்ளூட் பண்ணி குணாதீதன்னா ஒன்றும் இல்லை, இந்த 3 குணங்கள் அதுதான் நடக்கிறது. அதனால் இனிமேல் நான் அதுக்கு ஒத்தாசு பண்ண மாட்டேன். அது ஜஸ்ட் அப்படி பார்க்குறேன், என்டர்டெயின்மெண்ட் பார்க்குற மாதிரி நான் பார்க்குறேன். எதுலேயும் உளுந்து போக மாட்டேன். நைவ கிஞ்சித் கரோமித்தன்னு சொல்லிட்டு நான் இருப்பேன் அப்படின்னு பேசி பகவான் முடித்த உடனே அர்ஜுனன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அர்ஜுனனுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் மாதிரி. அப்படியா சார், நல்லா இருக்கே, வெரி நைஸ். அப்போ கொஞ்சம் அர்ஜுனா உவாச்ச, அர்ஜுனன் கேள்வி கேட்குறான் பகவான்கிட்ட. 3 கேள்வி கேட்குறான் 21வது ஸ்லோகத்தில். பகவானே, இந்த 3 குணங்களை பற்றி இப்படியெல்லாம் சொன்னீங்களே, குணாதீதனே, அந்த குணாதீதனுடைய லட்சணங்கள், லிங்கம், இண்டிகேட்டர்ஸு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, எப்படி இருப்பான், அப்புறம் எப்படி பிரவர்த்திப்பான், எப்படி அவரோட நடவடி எப்படி இருக்கும், அப்புறம் அப்படிப்பட்ட அந்த குணாதீத ஸ்தித்தினே
எப்படி அடையிறது? எப்படி அடையிறது? இப்படி சொல்லிட்டார் எப்படி அடையணுவனே. வேத்தி மத்பாவம் குணேபியஷ்டனே. ஆனால் இன்னும் கூட ஏதாவது சொல்லே, ஒன்று 2 விஷயங்கள் சொன்னால் எனக்கு புரிஞ்சுக்கிட்டு நானும் பண்ணுவேனே அப்படின்னு கேள்வி கேட்குறான். 21வது ஸ்லோகத்தில் ஒரு கேள்விக்குள்ள ஒரு ஸ்லோகத்தில் 3 கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் பகவான் 22லேருந்து 25வது ஸ்லோகம் வரைக்கும் முதல் 2 கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாரு. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். ஓகே, அந்த பக்தி யோகத்தில் பக்தனுடைய லட்சணங்கள் சொன்ன மாதிரி குணாதீதனுடைய லட்சணங்கள். பிரகாஷஞ்ச பிரவருத்திஞ்ச மோகமேவச்ச பாண்டவா. அர்ஜுன பாரு, இந்த 3மே குணங்களும் வரவும் போகும். அது ஜஸ்ட் ஒரு மாயாஜாலம், ஒரு ஸ்போர்ட் மாதிரி தான், விளையாட்டு மாதிரி. அப்போது அது கொஞ்சம் அப்படி இப்படி வரதே போகிறதே, அது அதோடைய பிரபாவம் அங்கே நடக்கிறதுன்னு சொன்னால் அது அது துவேஷிக்காது. அது நீ அது போகணும்னு துவேஷிக்க வேண்டாம். அதில் இது ஏதாவது இருக்கணும் முக்கியமானு சொல்லிட்டு அது நீ ஆசைக்கவும் வேண்டாம். ஸோ அதனால தான் ந காங்ஷதி ந துவேஷ்டி முதல் பாயிண்ட்டு. இது புரிஞ்சுக்கணும். அப்புறம் இவர் எப்படி இருப்பான்னு கேட்டார்ல, குணங்கள் என்ன, இப்படி பிரவர்த்திப்பாருன்னு. இவன் உதாசீனன ஆசீத்தனர். அதான் சாட்சின்னு சொன்னோம் இல்லையா. ஜஸ்ட் லைக் ஏ அப்சர்வர், ஒன்றும் கண்டிக்காத மாதிரி, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு உதாசீனனாக இருப்பான். உதாசீனன்னா அவனுடைய ஸ்வரூபத்திலேயே மேலே உட்காந்துட்டு அங்கேருந்து பார்க்குறேன். அதுக்கு நான் பல உதாரணங்கள்லாம் கொடுத்துருக்கேன் அன்றைக்கி கிளாஸ் பேசும்போதும். அதனால் இந்த குணங்களுடைய இப்படி இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸு மாற்றத்தினால அவனும் செழிக்க மாட்டான். ஏன்னா குணங்களுக்குள்ளே தான் வர்த்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் நான் இங்கத்தே அது எஃபெக்டே பண்ணாத மாதிரி அப்படி அந்த ஞானம், இந்த அறிவனை கவச்சத்தின்னு போட்டுக்கிட்டு அப்படியே இருக்கிறவன். அதனால இது எதுவுமே அவனு தொடாது. அதுக்கப்புறம் சொன்ன விஷயம் என்னென்னா, முக்கியமாக சமத்துவம் பற்றி சொல்லியிருக்காருன்னு நான் அன்றைக்கி கீதையில் ஸ்லோகங்கள் எல்லாம் கோட் பண்ணியிருக்கேன். சமம் என்ன, எல்லா துவந்தங்களோடு தான் இந்த பிரகிருதி ஜகத்து சரீரம் மனசன்னாவே இந்த சர்வம் க்ஷேத்திரம் மொத்தம் கூட மாயைக்கு சேர்ந்தது. துவந்தங்களோடு தான் இந்த விளையாட்டு. அந்த துவந்தங்கள் இல்லைன்னு இந்த கேமே நடக்காது. துவந்தம்னா இப்போ 2 பேர் இருந்தால் தானே விளையாட முடியும், 2 டீம் இருந்தால் தானே விளையாட முடியும். அதே மாதிரி ரூலிங் பார்ட்டி அப்போசிஷன் பார்ட்டி 2 இருந்தால் தான் அங்கே அந்த ஒரு நாடு பார்லமெண்ட் அதெல்லாம் நடக்கும். ஒன்றும் இல்லைன்னு அப்புறம் எங்கே பார்த்தாலும் 2 இருக்கணும். எல்லாமே பெயிர்ஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டரிஸு எல்லா இடத்துலும் நீங்கள் இது அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸ்திரீ புருஷ, பாசிட்டிவ் நெகட்டிவ், பகல் ராத்திரி, அப்புறம் லாபம் நஷ்டம். அதுதான் பகவான் இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்கிறாரு. மானம் அவமானம் எல்லாமே. அப்புறம் ஃப்ரெண்டு அண்ட் எனிமி, மித்ரனு சத்ரு, இப்படி எல்லா துவந்தங்களன்னு சமமாக பார்க்குற புத்தி. ஒன்றும் சத்தியம் இல்லை, அதில் ஒன்றும் சத்தியம் இல்லை. அப்புறம் சமமாக பார்க்குறது என்ன சார், ரியாக்ட் ஆகாமல் ஜஸ்ட் ப்ரோஆக்ட் பண்ணணும். அதுதான் சமத்துவம் யோக உச்சத்தைன்னு முக்கியமாக நீங்கள் சொல்லியிருக்கோம். இப்படி பல இதெல்லாம் பகவான். அப்புறம் ரொம்ப விலைவாந்தது, ரொம்ப சிறந்தது என்ன இருக்குது? சிறந்தது ஆத்மா தான் சிறந்தது. அந்த ஆத்மா நீதான். அதுக்கப்புறம் நைகரா வாட்டர் ஃபால்ஸ், தாஜ்மஹல், அஷ்ட சித்திகள் கூட எதுவுமே இந்த ஞானிக்கு உத்தவகீதையில் பார்த்தோம், பஞ்சதசியில் பேசியிருக்கோம். அதே கூட என்ன ஜப்பிடி வித்யை என்னார் ரமணர். அது எல்லா சித்திகளும் ஜப்பிடி வித்யை. என்ன தான் எனக்கு பிரயோஜனம்? கடைசியில் எனக்கு அது துக்கம் என்னை அடிமையாக்கும், துக்கம் கொடுக்கும். என்னை ஸ்வரூபத்தில் நான் நிற்க விடாமல் இழுத்துட்டு போகும். அப்போ எதுக்கு அது எனக்கு?
அதனால தான் இவனும் சர்வ ஆரம்ப பரித்தியாகி. அப்படி இருந்து அவன் தான் குணாதீதனன்னு சொல்லப்படுறது அர்ஜுனா. ஸோ இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும், இப்படி பிரவர்த்திப்பான், அதனால் விவகாரம் செய்வான். ஆனால் சர்வ ஆரம்ப பரித்தியாகன்னா உள்ள ஹார்ட் ஆஃப் தி ஹார்ட்டுக்குள்ளே ரொம்ப என்னது கமிட்மெண்ட்ஸு ப்ராஜெக்ட்ஸுன்னு வளர்த்துக்க மாட்டான். எல்லாமே கூட ஈஸ்வரார்ப்பணம். ஈஸ்வரார்ப்பிதம் நேச்சயா கிருதம் சித்தசோதகம் முக்தி சாதகம். எனக்கு இந்த சரீரம் எதுக்கு கிடைச்சது? நான் இந்த லோகத்துக்குள்ளே எதுக்கு ஈஸ்வரன் அனுப்பிச்சாரு? எனக்கு கர்ம அனுப்பிச்சதோ அப்படி வந்துடுச்சு. எதுக்குன்னா சித்தம் சுத்தி பண்ணிக்கிறதுக்காக தான். அதனால் அந்த ஈஸ்வரனால் கொடுக்கப்பட்ட அந்த கர்மத்தினை, பிராரப்த கர்மத்தினை அவருக்கு அர்ப்பணம் பண்ணி, அது அப்படி நான் சித்தம் சுத்தி பண்ணிக்கிறதுக்கு தான். நான் என்னோடய குடும்பம் எனக்கு சுத்திக்காக தான், என்னோடய வேலை சித்த சுத்திக்காக தான். எல்லாமே நான் செய்கிற ஒரு வேலையும் சித்த சுத்திக்கு. மை மைண்ட் ஷுட் பிகம் பியூர். அப்படின்னு அர்த்தம் என்ன? நான் ரியாக்டிங் மைண்டு. ராகத்வேஷம் வளரக்கூடாது எது செய்யும் போதும். இது ரொம்ப சொல்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணணும். எதனால ராகம் ஏற்பட்டதா துவேஷம் ஏற்பட்டதா கவனிக்கலைன்னா எதில் ஒன்று மாட்டிக்கிட்டே இருப்போம். ராகத்வேஷங்கள் ஏற்பட்டால் ரஜோகுணம் ஆகிடும். அப்புறம் இல்லை ஏதோ ஒரு சுகம்காக அது மட்டும் எதிர்பார்த்துட்டு இருந்தால் நல்லது தான். ஆனால் அதே கம்ஃபர்ட்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் அப்புறம் சத்துவகுணம்ல பந்தம் ஆகிடும். ஜாகிரதையாக கவனிக்கணும். அதனால் சர்வ ஆரம்ப பரித்தியாகி எல்லாமே இவனுக்கு எனக்கு அடையிறதுக்கு அடைய வேண்டியது ஒன்றும் இல்லை. என்ன நான் தெரிஞ்சுக்கிறதுனால இனிமே நடந்தால் ஓகே, நடக்கலைன்னா ஓகே மாதிரியான அப்படின்னு என்ன சார் ரொம்ப சோம்பேறி அப்படி இருப்பான்? அப்படி இல்லை. நிறைய நல்ல காரியங்கள் பண்ணுவான், சமுதாயத்துக்கு பண்ணுவான், லோக சங்கரத்துக்காக பண்ணுவான், குடும்பத்துக்கு பண்ணுவான். இவன் எப்பவுமே பல பேருக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பான். கேட்டால் இஸ் ஏ குட் சோஷல்ஸ் எல்லாம் பண்ணுவான். ஆனால் அதனால எனக்கு ஒன்றும் புண்ணியமும் வர வேண்டாம், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் டைம் பாஸ்க்காக நான் பண்ணுறேனே பாவத்தோடு இருப்பானாமா இவனும் அப்படின்னு சொல்லி பகவான். ஸோ 25 வரைக்கும் சொல்லி லாஸ்ட் 2 ஸ்லோகங்களை பகவான் அது எப்படி அடையணும்னு கேட்டால் இல்லை, அதுக்கு க்ளூ கொடுக்குற பாரு அர்ஜுனான்னு சொல்லி முக்கியமான ஸ்லோகம் படிக்கிறேன். மாம் ச யோ வ்யபிசாரேண பக்தி யோகேன சேவதே. அசல் இந்த சீக்ரெட் எங்கே இருக்குன்னு இப்போது கர்மயோகம் பற்றி பேசிட்டோமா, எல்லாமே சித்த சுத்திக்காக பண்ணுற அப்படின்னா அது புரியாது. அதனால தான் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணத்துக்கு பண்ணுறதுக்கு ஈஸ்வரனுக்காக பண்ணுறதுன்னு அப்புறம் நானும் கோச்சிக்கிட்டு பண்ணலாமா, ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணலாமா? ஒன்றும் இல்லை. ஈஸ்வரா உனக்காக பண்ணுறேன், ஈஸ்வரா உனக்காக பண்ணுறேன். அதனால தான் பகவானே பக்தி யோகம் வார்த்தைங்க கொண்டு வர்றார். பேசுறது ஞானம் பற்றி. நானும் இப்போ பேசுறது ஞானம் பற்றி. குணாதீத ஸ்திதன்னு என்ன? ஞானஸ்திதி, அது பூர்ணத்துவம். మరి அது சொல்லும்போது 25ல் 2வது வரி பாருங்க, சர்வாரம்ப பரித்தியாகி என்ன கர்மயோகம் பற்றியும் ஞாபகப்படுத்துகிறார். அப்புறம் இங்கே பக்தி யோகேனா எப்படிப்பட்ட பக்தி? அவ்யபிச்சாரிணி பக்தி, அன்ஷேக்கபிள், அன்காம்ப்ரமைஸ்ட், அன்கண்டிஷனல் டிவோஷன். அப்படி நான் அந்த ஹையர் ஒரு கடவுள் பரமாத்மன் ஏதோ ஒரு ஆர்டர் வச்சுக்கிட்டாதான் நான் அங்கே சரணாகதி பண்ணி இந்த அகங்காரத்தினை எங்கே கொண்டு போய் நான் கலக்க, எங்கே விட்டு கொடுக்கறது? அதனால் வி மஸ்ட் ஹேவ் சம் ஹையர் ஆல்டர். அது குரு பரமாத்மா அப்படி இருக்கும்போது பக்தி யோகேன அபிவிச்சாரேன, அது குரு பக்தி ஆகட்டும், சாஸ்திர பக்தி ஆகட்டும், தெய்வ பக்தி ஆகட்டும், அது அன்ஷேக்கபிள் அப்படி இருக்கணும், வேவரிங் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பக்தியோடு இருந்தால் அவன் குணான்னு சமதீத்தியைத்தான். அவன் தான் இந்த குணங்களை இப்படி படிச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி அந்த குணங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தாண்டி நிற்க முடியும். அந்த தாண்டி நிற்கிறதுன்னு என்ன தெரியுமா? பிரம்மபூயாய கல்பத்தே. குணங்கள் எல்லாத்தையும் பிரகிருத்தினு தனியாக எடுத்து வச்சுட்டா
அப்படி பார்க்குற நான் யார்? நான் பிரம்மந்தான். இது படிக்கிறதுக்கு முன்னாடி நான் பிரம்மந்தான், படித்ததுக்கப்புறம் பிரம்மந்தான், எப்பவுமே நான் பிரம்மந்தான். பிரம்மம் என்ன? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. ஓகே, சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்மா. அந்த பிரம்மம் தான் ஏக வஸ்துவா அப்படி பிரகாசிச்சுட்டே இருக்கிற நான், அதுதான். அதனால் இந்த லோயர் ஸ்மால், இந்த லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டின்னு எல்லாத்தையும் நெகேட் பண்ணணும்னு என்ன பண்ண முடியும்? அது அது ஒன்றும் பண்ணாது. அதை நீ டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. நெகேட் பண்ணுறதுன்னு சொன்னால் புத்திக்குள்ளே இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் நெகேட் பண்ணுறது. அதை நீ டிஸ்ட்ராய் பண்ண முடியாது. அது கெட்டுன்னு ஓடியும் போக முடியாது. எங்கே ஓடி போனாலும் அந்த பிரகிருதி இருக்கும், எங்கே ஓடி போனாலும் இந்த சரீரம் இருக்குது, இந்த மனசு இருக்கும். கண்ணு மூடிட்டாலும் உன்னோட மனசு இருக்கு. மனசானது என்ன? பிரகிருதி சேர்ந்தது. அங்கே என்ன 3 குணங்கள் இருக்குது அங்கே கூட. அப்பப்போ அப்படி தான் அது மைண்டு வேலை பண்ணணும். மைண்டு சில வாட்டு புரிஞ்சுக்கும். அதனால் குணாதீதன் ஆனதுக்கு அவனுக்கு கூட மைண்ட் இருக்காத என்ன? மைண்ட் இருக்கும். அந்த மைண்டில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வராத என்ன? வரும். ஆனால் அதனை சீரியஸாக எடுத்துக்கிட்டு சத்தியமாக நினச்சிக்கிட்டு எஃபெக்ட் ஆக மாட்டான். அதுக்கு பேர் தான் பிரம்ம பூயாய கல்பதே அப்படி சொல்லி, அது ஞானத்துடைய கல்மினேஷன் தானே உபனிஷத்து சொல்கிற. அப்புறம் கடைசி 27வது ஸ்லோகத்தில் இப்படிப்பட்ட பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம், அந்த பிரம்மன்னா வேறு என்னமோ எங்கோ இருக்குன்னு தேடாது. இந்த பேசுகிற நானும் பிரம்மந்தான், கேட்குற நீயும் பிரம்மந்தான். அதனால் அந்த பிரம்மதவன் இது நான் தான் என்றார் பகவான் அங்கே. ஏன்னா அர்ஜுனனுக்கு சந்தேகம் வரக்கூடாது கூட, சொல்கிற நீ யார்? நீ ஈஸ்வரனா பிரம்மனா? மாயா சகித பிரம்மம் இஸ் ஈஸ்வரா. சரீரம் எடுத்துக்கிட்டு முன்னாடி நிற்கிறது. அப்போது கேட்குற உன்னுடைய சரீரம் யார்? நீயும் பிரம்மந்தான். அப்போது நீயும் பிரம்மன், நானும் பிரம்மம், 2 பேர் பிரம்மம் ஒன்று தான். ஸோ பிரம்மனாகி பிரதிஷ்டா அகம். எப்படிப்பட்ட அந்த பிரம்மன் என்ன? இப்போ நான் சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொன்னேன். பகவான் அதுதான் அமிர்தம். அப்பா அமிர்தமன் என்ன? அது வரலை, போல, பிறக்கலை, வளரலை, ஒன்றும் ஆகலை. எப்படி சுத்த சைத்தன்யம், அந்த அறிவாகவே ஞானமாகவே இருக்கு அமிர்தம். அது அப்புறம் அதனால தான் அவ்வியம். அவ்வியம் என்ன? குறையாது, ஏறாது, ஒன்றும் இல்லை, பூர்ணம். பூர்ணம். அப்புறம் அது சாஸ்வதம், எட்டர்னல் ஆல்சோ. அப்படிப்பட்ட இந்த பிரம்ம தர்மம், தர்மஸ்ய இது தெரிஞ்சுக்கிறதா அமிர்தம், அவ்வியம், சாஸ்வதம் ஆன வஸ்து நானே. அந்த நான் ஒரே ஒரு நான் தான். அது தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான தர்மம். இப்போ பாருங்க, புருஷார்த்தங்களுக்குள்ளே சொல்ல முதல் தர்மம் இந்த பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறது உபயோகப்படலை. நான் ஏதோ தானம் பண்ணுறேன், தர்மம் பண்ணுறேன், புண்ணியம் பாபம், புண்ணியம் பாபம்னு திரும்பி குணங்கள் எல்லாம் அதிலும் மாட்டிக்கிறேன். அந்த தர்மம் இந்த பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படணும். அதுதான் இதுதான் தர்மஸ்ய சுகஸ்ய. சுகம் అనేది ஏதாவது பேசணும்னா பிரம்ம சுகம், ஆத்ம சுகம்தான் சுகம். ஓகே, சர்வம் ஆத்மவசம் சுகம், சர்வம் பரவசம் துக்கம். பரவசம்னா குணங்களுக்கு பிரகிருதி கூட ஐடென்டிஃபை பண்ண துக்கம். சுகஸ்ய அப்புறம் இதுதான் ஏகாந்திகஸ்ய. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் கடைசியில் மறுபடியும் படிச்சுக்கிட்டு சிந்திச்சுட்டு அந்த அர்த்தத்தினை ஆழமாக நிதித்தியாசனமாக சிந்திக்கணும். இப்படி நம்ம 14வது அத்தியாயத்துடைய அர்த்தத்தின் சாராம்சத்தினுடைய இன்றைக்கி பார்த்து முடிச்சிருக்கோம். ஓம் தத் சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே குணத்ரய விபாக யோகோ நாம சதுர்தசோऽध्यायः. ஹரிஹி ஓம். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம்
पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। हरि ओम तत्सत्।